பிஎஸ்என்எல்லோட நியூ ஆன ரீசார்ஜ் பிளான்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டார்டிங் ஃப்ரம் 11 ருபீஸ் 11 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 197க்கு 70 டேஸ் வேலிடிட்டியோட 2 GB பர் டேக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரானது. ஒருவேளை நீங்கள் வந்து ஐஎஸ்டி பேசுகிறீங்க இல்லை இன்டர்நேஷ்னல் ரோமிங் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலான நீங்கள் பேக் வந்து போடுற மாதிரி இருக்கும், அதாவது இன்டர்நேஷ்னல் ரோமிங் பண்ணும்போது மட்டும். அதனால் இந்த 70 டேஸ் வேலிடிட்டியை வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 197 தான், சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 108 ஆஃபர். இந்த 108 ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பர் டே 1 டேக்கு பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா, அதுவும் பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு தர்றாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஆஃபர். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க, உண்மையாலுமே வருத்தப்படுவீங்க. அடுத்து பார்க்க போகிறது டேட்டா பிளான் தான். டேட்டா பிளானில் என்ன ஸ்பெஷல்? 1515 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அப்படின்னா 2 GB பர் டேக்கு 365 நாளைக்கு வந்து வேலிடிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 40 kbps ஸ்பீடில். 40 kbpsன்னு சொன்னாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 MB ஒரு செகண்டுக்கு 1 MB வர்ற மாதிரி தான். எனக்குலாம் இங்கே டவர் நல்லாவே கிடைச்சிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 139க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 டேஸ்க்கு 1.5 GB டேட்டா வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது நார்மலாக ஃபஸ்ட்டு ஜியோவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் இப்போ இங்கே வந்து பிஎஸ்என்எல்ல கிடச்சிருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஜஸ்ட் 91 ருபீஸுக்கு 90 டேஸ் வேலிடிட்டியோட உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து காலிங்க்கு வந்து அமௌண்ட் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 1.5 பைசா வந்து உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். கரெக்டாக அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 797 இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரானது. 300 நாளைக்கு உங்களுக்கு பர் டேக்கு 2 GB டேட்டா, லோக்கல் அண்ட் ஐஎஸ்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இன்டர்நேஷ்னல் ரோமிங் பேக்கும் இதோட அட்டாச்சாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து செகண்டுக்கு இவ்வளோ பைசா அப்படின்னு, அதாவது எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுபடி மாறும். அதெல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த பிளானுக்கு தாராளமாக ரீசார்ஜ் பண்ணலாம். இது இன்டர்நேஷ்னல் பிளான் மாதிரி தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான பிளான்னு சொல்லலாம். 321 ரிவர்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ 15 GB டேட்டா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்காக வந்து கொடுத்துருவாங்க. 365 நாளைக்கு சிம் வந்து ஆக்டிவில் இருக்கும். நீங்கள் அன்லிமிட்டடாக கால் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 GB டேட்டா இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டேட்டா போடுற மாதிரி இருக்கும். இது தீர்ந்ததுக்கப்புறம் இது எனக்கு ஓகே, நான் டேட்டாலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த பிளானுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரானது. உங்கள் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு யாருக்கா ரீசார்ஜ் பண்ணணும், இல்லை செகண்டரியாக உங்களுக்கே ரீசார்ஜ் பண்ணணும், 1 இயர்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பெஸ்ட்டான பிளான். அடுத்து 198 பிளான்லாம் பார்த்தீங்கன்னா 40 டேஸ் வேலிடிட்டியோட 2 GB பர் டேயில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்ல பிளான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் இதோட ஆட் ஆகி வரும். இதை பற்றி டெடிகேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பிஎஸ்என்எல்லோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட சஜஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பேக் மூலியமே பல பேக்ஸை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா 397. ஸோ இந்த 397ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 டேஸ்க்கு வந்து வேலிடிட்டியோட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்என்எல்லோட பெனிஃபிட்ஸ் ஆஃபர் கூட உங்களுக்கு வந்து 2 GB பர் டேயில் வந்து கொடுத்துருக்காங்க. 150 நாளைக்கு நீங்கள் வந்து சூப்பரான விஷயங்களை யூஸ் பண்ண முடியும். கீழே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், லோக்கல், எஸ்டிடி அண்ட் ரோமிங் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளிநாடுகளில் இருக்கீங்கனாலும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை பற்றியும் டெடிகேட்டாக ஒரு ரோமிங் பேக் வந்து போட்டிருக்கேன். அதில் இந்த பேக் இன்க்ளூடட் இல்லை, நியூவாக வந்திருக்கு. அடுத்து 411. இந்த 411ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிங் கிடைக்காது, ஆனால் 2 GB பர் டேயில் வந்து 90 டேஸ் வேலிடிட்டியோடு தருவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், எக்ஸ்ட்ராவான டேட்டா பிளான் போடும் போது ஸ்பீடு இன்னும் நல்லாவே இருக்குது. அது பிஎஸ்என்எல்லோட ஆஃபராக இல்லை பெனிஃபிட்டானு தெரில. ஆனாலும் நார்மலாக எல்லா பேக்கும் சேர்ந்து போடுறத விட தனியான ஒரு டேட்டா பேக் போடும்போது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 16 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா 2 GB பர் டேக்கு உங்களுக்கு 1 டே வேலிடிட்டியோடு கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக நீங்கள் டேட்டா ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலியமாகவும் ஒரு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸாக தான் இருக்குது. அது தப்பு தான், இருந்தாலும் ஓகே, பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணுற போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த வரத்தானே செய்யும். ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது 1570 அப்படிங்கிற இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 365 நாளைக்கு 2 GB பர் டேயில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னப்பா நான் ஆல்ரெடி பார்த்த பிளான் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதில் சில பல அடிஷ்னலான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதோட பெனிஃபிட்ஸை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆஃபரை சூஸ் பண்ணி நீங்கள் பிஎஸ்என்எலோட சேவையை வந்து பெற முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பிளான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலான விஷயங்களை வந்து ஆட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. உதாரணத்துக்கு 485க்குலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 GB பர் டேக்கு வந்து கொடுக்குறாங்க. 82 நாளைக்கு கீழே ஆப்ஷன்ஸில் பார்த்தாலே தெரியும் இல்லையா உங்களுக்கு, லோக்கல், எஸ்டிடி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரோமிங், இன்க்ளூடட் ரோமிங் மும்பை அண்ட் டெல்லி
இந்த மாதிரி அன்லிமிட்டெட் டேட்டா ஆஃபர்ஸும் வந்து குடுக்குறாங்க. அதாவது நீங்க மும்பைல, டெல்லில இருந்தீங்க அப்படின்னா, இந்த 1.5 ஜிபி இல்லாம அன்லிமிட்டெட் டேட்டா உங்களுக்கு குடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன கொஞ்சம் தெளிவா படிங்க. அடுத்து ரூ. 1198 பிளான்லாம் போட்டீங்கன்னா, 3 ஜிபி பெர் டேக்கு 365 நாளைக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரோமிங் வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி லோக்கல் அண்ட் ஐஎஸ்டி எல்லாமே கவர் ஆயிரும். காலிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா, ஃப்ரீயா உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம, இதுல கொஞ்சம் நெட் ஸ்பீடாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளானுக்கு மட்டும். அது ஒரு ரகசியம் அப்படி வச்சுக்கங்களேன். அடுத்து 198 இந்த 198க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுலயும் சில பல ட்விஸ்ட் இருக்கு. 2 ஜிபி பெர் டேக்கு 40 டேஸ் வேலிடிட்டியோட குடுக்குறாங்க இல்லையா? இந்த ஆப்ஷன்ஸ்ல 2 குடுத்துருக்காங்க. அதாவது ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ரோமிங் இல்லாதது. இன்னொன்னு இன்டர்நேஷனல் ரோமிங் இருக்கிறது. ஸோ நீங்க எத சூஸ் பண்ணாலும் பெனிஃபிட் உங்களுக்கு தான். நீங்க வெளிநாட்டுக்குலாம் இருக்கீங்க அப்படின்னா, அத ட்ரை பண்ணி பாருங்க. உள்நாட்டுல இருக்கீங்கன்னா இதுவே போதுமானது. அண்ட் இன்னும் அடிஷனலான சில பல ஆப்ஷன்ஸ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லிஸ்ட் அவுட்டா நான் குடுத்துருக்கேன். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ₹11 அண்ட் ₹10லேருந்து ஆரம்பிக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ நீங்க பிஎஸ்என்எல்க்கு மாறிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிய சேஞ்ச் பண்ண வச்சுட்டீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருக்கு? அதையுமே சொல்லுங்க. நாம கன்சிடர் பண்ணி அதுக்கான ஸ்பெஷலான வீடியோ போடுவோம். இன்னும் இப்ப காமிச்ச ஆப்ஷன்ஸ் எதுவுமே பிஎஸ்என்எலோட ஆப்ல வந்து அப்டேட் ஆகல. ஆப்ப அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா பிஎஸ்என்னோட வெப்சைட்லேருந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் அங்க வந்து அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க வந்து ஜிபே இல்ல ஃபோன்பே, அமேசான் பேல ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து இது அப்டேட் ஆயிருச்சு. ஸோ அதனால என்னடா ஆப்ல இல்லையே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆப்ல சில பல ஆப்ஷன்ஸ்ல இது இன்னும் ஆட் பண்ணல. எனக்கு இன்னும் வரல அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட. நீங்க பார்க்கும்போது ஒருவேளை வந்திருக்கலாம். செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மாற்றம் நடக்கட்டும்.